கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் கூடவே கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவான் புத்தகத்துல 16ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் ரொம்ப துக்கமா இருக்கிறேனே, வெறுப்பா இருக்கேன் என் வாழ்க்கை, நான் எப்படி இந்த பண்டிகையை கொண்டாடுவேன், நான் எப்படி இந்த கிறிஸ்துமஸ் நன்னாட்களை மகிழ்ச்சியா இருப்பேன் என்று சொல்லி அநேகர் ஒரு விதமான ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், ஏதோ ஒரு வெறுப்பு, கோபம், இந்த ஒரு உணர்விலேயே, இந்த ஒரு ஃபீலிங்ஸ்லேயே நீங்க என்ன பண்றீங்க, இந்த பண்டிகை நாட்களிலே காணப்படுகின்றீர்கள். ஆனா கர்த்தருடைய வசனம் ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் என்ன செய்யுமோ அதை சொல்லுகின்றது. அது சந்தோஷத்தை கொடுக்கிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றும் ஒரு வல்லமை வேத வசனத்திலே காணப்படுகிறது. ஒரு 4 முறை இந்த வசனத்தை சொல்லுங்களேன். யோவான் 16:20 படிக்கு என் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். சொல்லுங்களேன், 4 முறை சொல்லுங்களேன். கண்டிப்பா இந்த வசனத்துக்குள்ள இருக்கிறதான ஒரு வல்லமை உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். இந்த துக்கத்தோட நீங்க இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்க குடும்பமே துக்கத்துல இருக்கும். துக்கத்திலே சமைப்பீங்க, துக்கத்திலே பலகாரம் செய்வீங்க, ஒரு புதிய ஆடை அணிந்திருப்பீர்கள், அப்பவும் துக்கமா இருக்கும். அந்த துக்கத்தை தூக்கி வெளியே போட்டுவிட்டு இயேசுவின் திருநாமத்தினால ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொண்டு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற ஒரு விசுவாசத்தோடு இந்த பண்டிகை நாட்களிலே நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் இயேசுவின் நாமத்தினாலேயே நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். God bless each and everyone. Shalom.